Hello guys, again welcome back to my channel. இப்போ ரொம்ப புத்தம் புதுசா Play Storeல கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல ஸ்டார்டிங் வந்து ஒரு 50,000ல இருந்து அப்ரூவல் கொடுக்கறதா ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நாம ரிவ்யூ பண்றதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய இடங்கள்ல அதாவது Play Storeல ஏதாவது அப்ளிகேஷன் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு கூகுள் சைட்ல நாம ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த அப்ளிகேஷனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிறையவே ஷோ ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனால நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ அவங்க சடனா தெரியாம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தப்பா போறதுக்கான சான்சஸும் இருக்கு. அந்த ஒரு ரீசனால நம்ம ரிவ்யூ மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவேரா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்றோம். சேம் டைம் உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல அப்ளிகேஷன் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டன்டா ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பெஸ்டான லிஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த ருபி லூப் லோன் கிரெடிட் லைன் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2026 ஜூன் 12ல இருந்து Play Storeல அவைலபிளா இருக்காங்க. பட் இந்த 1 month கேப்புக்குள்ள இந்த அப்ளிகேஷனை 50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 1000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.7 இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டவுன்லோட்ஸ் நடந்ததுக்கான காரணம் இவங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். இவங்க யூடியூப் அண்ட் அதர் பிளேசஸ்ல எங்க பார்த்தாலுமே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இந்த அப்ளிகேஷனில் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ஃப்ளெக்சிபிள் டேமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 50,000லேருந்து அதிகபட்சமாக 3 lakh வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 91 daysலேருந்து அதிகபட்சமாக 360 days வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14% per annum இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே நினச்சி பாருங்க, மேக்ஸிமம் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ல ஒரு புது லோன் அப்ளிகேஷன்ல 14% மட்டும் தான் கொடுக்க முடியுமா? இவங்க ஸ்டார்டிங் 14% கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்பலாம். பட் மேக்ஸிமமாகவே 14% அப்படின்னா ஓகே அவ்வளோதான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே கேஸ், இப்போ கீழே இருக்கக்கூடிய மற்ற டீட்டெயில்ஸ் என்ன எது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருக்குமே லோன் அப்படிங்கிறது தரதாக போட்டிருக்காங்க. எகைன் இந்த இடத்துல இவங்க வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் அதை போட்டிருக்காங்க. தென் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் வித்தின் 5 minutesல லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஈஸியாகவே அப்ரூவல் கொடுத்துருவோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், சேஃப் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. காம்படிட்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இது எல்லாமே அப்ளிகேஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். அந்த ஒரு ரீசனால கொடுத்துருக்காங்க. கீழே லாஸ்டா பாத்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், தென் இவங்களுடைய அட்ரஸ் நியூ டெல்லி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா புது அப்ளிகேஷனுமே இப்படிதான் மானே தேனே அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் நிஜமாவே இந்த அப்ளிகேஷன் யாரு எந்த மாதிரியான லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தா தெரியும். ப்ரீவியஸா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல அனுபவப்பட்டவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய ரெக்கவரி ஏஜென்ட் வந்து இவங்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதே 2வது ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகப்படியான கால்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க, தென் ஃபோன் பண்ணி மிரட்டவும் செய்கிறாங்க, பிக்சர்ஸ் அப்படிங்கிறதையுமே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கும் கீழே பாருங்க, இது ஒரு ஃபேக் 7 days லோன் அப்ளிகேஷன், ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ Play Storeலேருந்து தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 900 ரூபாய் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாங்க. பட் ரீபேமெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 7 daysலயே 1510 ரூபாய் ரீபேமெண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஸ்கேம் அப்ளிகேஷன், ஏமாத்தக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் கீழேயும் இந்த அப்ளிகேஷன்ல இருந்து அமௌண்ட் எதுவும் கிரெடிட் ஆகலை, பட் நம்மளை வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண சொல்றாங்க அதையும் போட்டிருக்காங்க. அதுக்கும் கீழே இது ஒரு டேட்டா கலெக்டிங் அப்ளிகேஷன், யாருமே அப்ளை பண்ணாதீங்க, இது ஒரு ஃப்ராட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதீங்க. 900 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணாங்க, 1500 ரூபாய் அப்படிங்கிறது வித்தின் ஒரு 10 daysல பேமெண்ட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே, இதை தவிர்த்து அடுத்தடுத்து கீழே வந்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவேர்னஸாக இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இல்லை வெப்சைட்ல ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா கண்மூடித்தனமாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஜஸ்ட் வீடியோ லைக் பண்ணிட்டு
சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.